எவ்விரும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய காணொலி பற்றின மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, தேர்தல் தேதி அறிவித்து விட்டார்கள். பாராளுமன்றத்தில் 5 ஆண்டுகளாக 38 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவினர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரநாத் 39. இந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றம் சென்று இந்த 5 ஆண்டுகள்ல மத்திய அரசிடமிருந்து என்ன நிதியை பெற்று தமிழ்நாட்டிற்கு நீங்கள் சேர்த்தீர்கள் கொண்டு வந்து. எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் முதல்ல உங்களுடைய அறிக்கையை மக்களுக்கு சமர்ப்பீங்க. இப்ப 2024 பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பாலான திமுகவினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் மீண்டும் போட்டியிட போறாங்க. அதே போல சில தொகுதிகளில் மட்டும் புதிய உறுப்பினர்களை நிற்க வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. நான் திமுக கிட்ட கேட்கறது இதுதான். நீ திமுகவை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திமுகவின் மீது 1000 குறைகள் இருக்குது. அதை மக்கள் கிட்ட சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அவ்வளவுதான். திமுக மேல குறை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. திமுக செய்கின்ற அநியாயங்களை மக்களிடம் சொல்லுகின்ற கடமை எனக்கு இருக்கிறதா நான் சொல்லுவேன். 2019 இருந்து 2024 வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள்ல பாராளுமன்றத்திற்கு சென்று மக்கள் பிரச்சனையை நீங்க முன்னிறுத்தி தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்த நலத்திட்டங்கள் என்ன, மக்கள் நலத்திட்டங்கள் என்ன, நீண்ட கால திட்டங்கள் என்ன, குறுகிய கால திட்டங்கள் என்ன, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் எவ்வளவு, மக்களின் வாழ்வியலை அழிப்பதற்கு நீங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எவ்வளவு, இதையெல்லாம் முதல்ல ஒரு அறிக்கையா கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியின் உறுப்பினர்களும் உங்களுடைய தொகுதி முழுவதும் போன 5 ஆண்டுல நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த பதவியை பயன்படுத்தி நான் இந்த தொகுதிக்கு இவ்வளவு விஷயங்களை செய்திருக்கிறேன், அந்த தொகுதிக்கு நீங்க ஒரு அறிக்கையை கொடுங்க. அதன் பிறகு நீங்க போய் மக்கள் கிட்ட வாக்கே கேட்க தேவையில்லை. உண்மையிலே நீங்க அந்த தொகுதிக்கு நல்லது செய்திருந்தா எந்த ஒரு வேட்பாளர், எந்த ஒரு கட்சி அந்த தொகுதியில வேட்பாளரை போட்டாலும் திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்திருப்பது சாதனைனா மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. நீங்க வாக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க இலவச திட்டங்களை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க மீண்டும் பொய் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் மக்களுக்கு இந்த 5 ஆண்டுல செய்த உண்மைகளை போய் சொல்லிடுங்க. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு போறாங்க. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு கண்ணுக்கு எட்டின தூரம் எதிரிகளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இதைத்தான் மு க ஸ்டாலின் அப்பப்போ சொல்லிட்டு இருக்காரு. இந்த வேலையே திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கின்ற ஐயா மு க ஸ்டாலின் அவர்களும், தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கின்ற திமுக கட்சியின் தலைவரும், தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கின்ற ஐயா மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த விஷயத்தை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மக்களுக்கு சமர்ப்பிக்கட்டும் அவர்களுடைய சாதனையை. அதன் பிறகு நீங்க மக்கள் கிட்ட போய் நிக்கவே தேவையில்லை. நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. என்னடா சண்முகம் இப்படி எல்லாம் பேசுற, இதெல்லாம் சாத்தியமாடா அப்படின்னு கேட்காதீங்க அன்பு மக்களே. இதுதான் நிதர்சனம். 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த 5 ஆண்டுகள்ல பாராளுமன்றத்துல போய் பெஞ்சை தேய்ச்சிட்டு வந்ததை தவிர அவர்கள் மாதம் தவறாமல் மக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் பெற்றதை தவிர இந்த 5 ஆண்டுகளில் ஒற்றை பைசா தன்னுடைய பாக்கெட்ல இருந்து எடுக்காம மக்கள் பணத்திலேயே அவர்கள் குடும்பம் வாழ்ந்தது மட்டுமில்லாத இந்த 5 ஆண்டுகள்ல அவர்களுடைய 2 தலைமுறைகளுக்கு தேவையானதை சேர்த்துக் கொண்டார்கள். இதுதான் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் திமுக காரங்க செஞ்சிருக்கிற சாதனை. இதையெல்லாம் மக்கள் புரிஞ்சிக்கலனா மீண்டும் மக்கள் வாக்களிப்பாங்க அவங்களுக்கு தான். பொதுவா இன்னொரு விஷயத்தை நான் மக்கள் கிட்ட முன் வச்சிடறேன். தமிழ்நாட்டில் திமுகங்கிற ஒரு இயக்கம், அது ஒரு நாத்திகர்கள் இயக்கம். திமுகங்கிற ஒரு இயக்கம் நாத்திக இயக்கம். திமுகவின் மேல்மட்ட பொறுப்பில் இருப்பவர்கள் தாலி கட்டி வாழ்வார்கள். திமுகவினுடைய கீழ்மட்டத்தில் இருப்பவர்களின் தாலியை அறுத்து வாழ்வார்கள்.
இது அந்த இயக்கத்தினுடைய கொள்கை, அதுதான் அந்த இயக்கத்தினுடைய கோட்பாடு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் திமுகங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற சாமானிய மக்கள் எல்லாருக்கும் தெரியும். திமுக நாத்திகர்களின் இயக்கம். மேல் பாதியில திரௌபதி அம்மன் கோவில ஒரு சிறு பிரச்சனை, இரு சமூகங்களுக்கான ஒரு சிறு பிரச்சனை. அந்த சிறு பிரச்சனைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற அதிகார மையம் முதலமைச்சர் வரைக்கும் சொல்றேன் நான், அடிமட்டத்திலிருந்து கிராம நிர்வாக அலுவலர் தொடங்கி முதலமைச்சர் வரைக்கும் உள்ள அதிகார மையம், இவ்வளவு தூரம் இருக்கிற அதிகார மையத்தால சாதாரணமா அந்த இரு சமூகத்துக்கு உள்ள அந்த கிராமத்துல ஏற்பட்ட அந்த பிரச்சனைய பேசி தீர்த்து அந்த மக்களுக்கான வழிபாட்டு உரிமையை ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்க முடியாதா இந்த ஆட்சியாளர்களால? ஒரு புகழ்பெற்ற ஒரு கோவில், அந்த கோவில சாதாரணமா பூட்டு போட்டுட்டு சீல் வச்சு விட்டாச்சு. 2 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வரைக்கும் அந்த கோவிலுடைய திறப்பு பற்றி யாரும் எதுவும் பேசல. இதுக்கு முதல் காரணமா இருந்தது யாரு? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன். இவர்களுக்கு முன்பு இந்த கோவிலை மூடுவதற்கு மூளையாக செயல்பட்டது பொன்முடி. ஆனால் அதன் பிறகு பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அது பிறகு பேசுவோம். இப்போ திருக்கோவிலோட இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினரிலிருந்து அவர் வெளியே வந்தாச்சு. இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்படிப்பட்ட அநீதி இயக்கம், அநியாயம் செய்கின்ற இயக்கம், பண்பாடு தெரியல, கலாச்சாரம் தெரியல, வாழ்வியல் முறை தெரியல, எதிர்கால தலைமுறைகளை சீர்படுத்துவதற்கான நெறிமுறைகள் தெரியல, பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காக்கலனா சமூகங்கள், தலைமுறைகள் எல்லாமே அழிந்து போயிடுங்கிற உண்மை புரியல. இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்திற்கு மீண்டும் மீண்டும் வாக்களிக்கின்ற மக்கள் சிந்திக்க மாட்டீங்களா? எவ்வளவு பெரிய போராட்டங்களை பாமக, எவ்வளவு பெரிய போராட்டத்தை மேல்பாதி மக்களுக்காக எடுத்தது. திமுகங்கிற இயக்கத்தை தமிழ்நாட்டில் மக்கள் அடிப்படையா புரிஞ்சுக்கிங்க. 1949 அண்ணா தொடங்கிய அந்த திமுக அன்னைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும் கடவுள் மறுப்பு இயக்கம் தான். ஆனா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஓட்டு போடுற மக்கள் எல்லோரும் கடவுள் மறுப்பாளர்களா, கடவுள் வழிபாட்டாளர்களா? விடிந்தவுடன் நீங்க காலையில போறது எங்க? வயக்காட்டுக்கு போயிட்டு நேரா பாக்குறது எங்க? ஐயா சூரிய பகவானே, இன்றைய பொழுது எனக்கு நற்பொழுதா அமைட்டன்னு கேட்குறீங்க. ஆனா இத கார்த்திகன் செய்வானா? நம்ம சூரிய பகவானை வழிபடுறோம். சூரிய பகவான் இல்லைன்னா இந்த மண்ணுல புழு பூச்சி கூட இருக்காது. நீங்க வெயில் படாத இடத்துல ஒரு செடியை கொண்டு போய் நட்டு பாருங்க, அந்த செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த உடல்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெயிலின் தாக்கம் குறைவாயிடுச்சுன்னா விட்டமின் டி கம்மியாயிடும். விட்டமின் டி கம்மியாச்சுன்னா அதுக்கு நான் போய் மாத்திரை வாங்கி சாப்பிடணும். அப்ப விட்டமின் டி எங்க இருந்து வருது? எனக்கு சூரியன் கிட்ட இருந்து வருது. இந்த மண்ணுல 5 புலன்கள் இல்லாம இந்த உலகமே இல்லை. இந்த 5 புலன்களையும் தான் கடவுள்னு சொல்றோம். ஆனா இதை கூட புரிந்து கொள்ளுகின்ற அடிப்படை கூட தெரியாத இந்த கேடுகட்டவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து மீண்டும் மக்கள் புலம்புகின்ற நிலைக்கு செல்லாதீங்க. தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, இது உங்களுக்கான உரிமை நாள். 2024 ஏப்ரல் 19 மேல்பாதி கிராமம் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. மேல்பாதி கிராமத்தை சார்ந்த ஒட்டுமொத்த மக்களும் உங்களுடைய வாக்குரிமை என்பது உங்களுடைய வாழ்வியலுக்கானது, உங்களுடைய எதிர்கால தலைமுறைகளை இங்கு நிலைநாட்டுவதற்காக நீங்கள் உரிமை பெற்றால் மட்டும்தான் உங்களுடைய பிள்ளையை நீ உரிமையோடு இங்கு நிற்க வைக்க முடியும். ஆனா நீங்க காலமெல்லாம் இப்படிப்பட்ட கயவர்களிடம் அடிமைப்பட்டு வாழ்க்கை வாழ்வது கூடாது என்பதை சொல்லுவதற்குத்தான் இந்த காலம். மீண்டும் நீங்கள் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று எண்ணினால் நீங்களே கல்லை கட்டிக்கொண்டு கிணத்தில் குதிப்பதற்கு சமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரையில் இப்பொழுதும் சொல்லுகிறேன், இன்னும் பல முறை சொல்லுவேன், எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது. அத்தனை அரசியல் கட்சிகளும் பேசுவது சாதியை சார்ந்து, மதத்தை சார்ந்து, இனத்தை சார்ந்துதான் பேசுகிறார்களே தவிர மக்களின் வாழ்வியல் நிலை சார்ந்து யாரும் யோசிப்பதே கிடையாது. அப்படி யோசிக்கின்ற ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த இயக்கத்திற்கு பேரு தமிழ்நாட்டில் சாதி கட்சி. யார் வைத்தது அந்த பேரை? இந்த களவாடி கூட்டங்கள் வைத்தது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதிக்கு கட்சியா? ஒரு சாதி கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்திருந்தால், தமிழ்நாட்டில் ஒரு சாதி கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்திருந்தால், பாட்டாளி மக்கள் கட்சியின் சாதனைகளை நீங்க எடுத்து பாருங்க. வன்னியர்களுக்கென்று அவர்கள் இதுவரைக்கும் எதையுமே செய்யல. வன்னியர்களுக்கென்று பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரைக்கும் எதையுமே செய்யல. ஆனால் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அதை கொடுக்கவில்லை இந்த ஆளுகின்ற அரசாங்கங்கள். ஆனால் அவர்களுக்கு பேரு சாதி கட்சி, சாதி தலைவர்கள். மருத்துவர் ஐயா போராடி பெற்றது இஸ்லாமியர்களின் உரிமை, அருந்ததியர்களின் உரிமை. 22 விழுக்காடு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு. இப்படி இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மக்களின் உரிமைக்காக மருத்துவர் ஐயாவின் போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் அவர் ஆரம்பித்த போராட்டம் வன்னியர்களுக்கானது. இதுவரையில் அதில் வெற்றி பெறவே இல்லை மருத்துவர் ஐயா. 20 விழுக்காடு பெற்றார் 1989. ஆனால் அவருடைய இலக்கு தனியாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு. கொடுத்தார்களா? கொடுத்தது நின்றதா? நிற்க விட்டார்களா? 20 விழுக்காடு கலைஞர் கொடுத்தாரே, அவர் எம்பிசி வேண்டும் என்று கேட்டாரா? மருத்துவர் ஐயா எம்பிசி என்ற ஒரு பிரிவு வேண்டும் என்று கேட்டாரா? கேட்கவே இல்லை. இருக்கின்ற பிசி பிரிவில் 6 கம்பார்ட்டா பிரிங்க. இப்பொழுது சமீபத்தில் எடப்பாடி எப்படி 3ஆக பிரித்தாரோ அதுபோல அப்பொழுதே இருக்கின்ற எம்பிசிய, இருக்கின்ற பிசி பிரிவை 6 கம்பார்ட்டா பிரிச்சு எல்லாருக்கும் விகிதாச்சார அடிப்படையில எல்லாருக்கும் இடஒதுக்கீடு, எல்லாருக்கும் உள்ஒதுக்கீடு கொடுத்துருங்கன்னு சொன்னாரு. அதை செய்திருந்தா கருணாநிதி இன்னைக்கு இடஒதுக்கீடு வேணும்னு மருத்துவர் ஐயா போராட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. மருத்துவர் ஐயாவின் போராட்டத்தால தமிழ்நாட்டில் உள்ள பிற சமூக மக்கள் தான் உரிமை பெற்றார்களே தவிர இதுவரையில் வன்னியர் மக்களுக்கான உரிமை கிடைக்கவில்லை. ஆனால் மருத்துவர் ஐயாவிற்கு பெயர் என்ன? சாதி தலைவர். வெக்கமா இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கு? நன்றி உள்ளவன் பேசுவானா இத? நன்றி உள்ளவன் பேசுவானா இத? சீர்மரபினர் பிரிவில் உள்ள 68 சமூகங்கள் 35 ஆண்டுகளாக எம்பிசி பிரிவில் குதுகலிச்சு இருக்கிறாங்க. யார் போராடியது? யார் பெற்றுக் கொடுத்தது? மருத்துவர் ஐயா போராடி வன்னியர்கள் உயிர் நீத்து பெற்றுக் கொடுத்த உரிமை. மரபினர் சமூகத்தை சார்ந்த 68 சமூகங்களும் குதுகலித்து கொண்டாடிவிட்டு இன்னைக்கு 10.5 விழுக்காடு அவங்களுக்கு தனியா கொடுத்த உடனே வளர்த்த கடா முட்டை வந்தா வச்ச செடி முள்ளானா போன ஜென்ம பாவமடி அம்மாளு அப்படின்னு கண்ணதாசன் ஒரு அற்புதமான பாட்டு எழுதியிருப்பாரு. அந்த வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. இந்த சீர்மரபினர் கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் இந்த 10.5 விழுக்காட்டிற்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரை சென்று ஏனியா நின்று ஏற்றி விட்டவன எட்டி உதைச்ச கேடுகட்ட கூட்டம் அது. இதையெல்லாம் நம்ம பேசணும்னா பெரிய நீண்ட வரலாறா போகும். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.